நம்ம ரொம்ப நல்ல மனுஷனா பேர் எடுக்கணும், 4 பேர் நல்லவன் சொல்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காமிக்கணும். முக்கியமா உண்மையா நடந்துக்கணும், நேர்மையா நடந்துக்கணும். ஒரு கள்ளங்கப்படம் இல்லாத ஒரு ரூல்ஸ் எல்லாம் நல்லா மதிக்கிற நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு மனுஷனா வாழணும். நம்ம சுற்றி இருக்கிற அக்கம் பக்கத்துலையும் சொசைட்டிலையும் அட இவனா நல்லவனாச்சப்பா, நல்ல மனுஷன் பார்த்தாலே, உண்மையான நேர்மையான மனுஷன், சொன்ன சொல்லு காப்பாற்றுற மனுஷன் அப்படின்னு ஒரு அங்கீகாரத்தோட வாழ்றவங்கள நிறைய நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவங்ககிட்ட ஒரு கேள்வியை, உங்க மனசுக்கு நீங்க என்னைக்காவது உண்மையா நடந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா உலகத்துக்கு நாம நல்லவனா இருக்கணும், உண்மையானவனா இருக்கணும், நேர்மையானவனா இருக்கணும், புத்திசாலியா இருக்கணும், படிச்சவனா இருக்கணும், சான்றவனா பேர் எடுக்கணும் அப்படின்னு பார்த்து 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 மற்றவங்களுக்காக நம்ம மெனக்கிட்டு அந்த கனவு கிட்ட நம்ம நடிப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே உங்களுக்கு அந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கா? மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினைக்கிறது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையோட டாஸ்கா? நமக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில சாதிக்கணும்ன்ற வாழணும்ன்ற எண்ணம் இருந்தா அது தப்பா? நீங்க யாருக்காக வாழ்றீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா இங்க 2 நிமிடம் செல்ஃப் செக் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்துக்கான ஆரம்பம் இது. இந்த லிங்க்குள்ள போயிட்டு உங்களுடைய பேரு, தேவைப்பட்ட போன் நம்பர் கொடுக்கலாம், இல்லைன்னா மெயில் ஐடி மட்டுமே கொடுக்கலாம். கீழே ஒப்புக்கொள்கிறேன் அதில் கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா ஒரு 19 விதமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அதுக்கு தற்போதைய சூழ்நிலை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பதில் அளிச்சுக்கிட்டே வரும்பொழுது இறுதியாக உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இதெல்லாம் கவனம் செலுத்தணும். அதுக்கு தகுந்த உதவி மற்றும் பயிற்சிகள் ஏதாவது தேவைப்படுதுனாலும் நீங்க 30 மினிட்ஸ் செஷனுக்கு புக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.